Hello students, welcome to Tanglishwadi channel. நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். வாங்க இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செகண்டரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நாம் மெஷர்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முதல் பாடத்தோட அடுத்த டாபிக் கண்டினியூஷன் நாம் இப்போ பார்க்கலாம். டாபிக் 1.2.2 Indian Measurement System. The measurement system in India also has evolved a great deal from the ancient times. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஏன்ஷியன்ட் காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்தே பெரிய லெவலில் ஒரு மாற்றம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் பாயிண்ட் ஏ, இந்தியன் மெஷர்மெண்ட் சிஸ்டம் இன் த ஏன்ஷியன்ட் பீரியட். நம்ம ஏன்ஷியன்ட் பீரியடில் நம்மளோட இந்தியன் மெஷர்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருந்தது அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. In ancient period in India, the length of the shadows of the trees or other objects were used to know the approximate time of a day. Long time duration were expressed in terms of the lunar cycles, which even now is the basis of some calendars. Excellent example of measurement practices in different historic periods are available. For example, about 5,000 years ago in the Mohenjo-daro era, the size of bricks all over the region was same. The length, breadth and width of bricks were always in the ratio of 4:2:1 and taken as a standard. இந்த முதல் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன்ஷியன்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா டைம் எப்படி கணக்கு போட்டாங்கன்னாக்கா, மரத்தோட அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளோட நிழல் ஷேடோ அதோட நீளம், அந்த நிழலோட நீளத்தை வச்சு என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க வந்து துல்லியமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தாங்க. சரிங்களா? இப்போ கூட இந்த காலத்தில் கூட ஒரு சில இடத்துல முதல்ல மெயினாக பார்த்தீங்கன்னா விவசாயிங்க எல்லாமே தன்னோட நிழலை வச்சு இல்லாட்டி சூரியன் தலைக்கு மேலே எந்த இடத்துல இருக்குன்னு வச்சு கரெக்டாக மணியன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்குமே இந்த ப்ராக்டிஸ் வந்து இருக்குது, பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் இது வந்து லாங் டேர்ம் டியூரேஷன் ஆஃப் லூனார் சைக்கிள்ஸ், அதாவது நம்ம சூரியனோட ஒவ்வொரு அசைவு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்க அசைவை பார்த்து நகரதை பார்த்து இது வந்து நிறைய கேலண்டர்ஸும் இது தகுந்த மாதிரி சூரியனோட டைமிங்கை வச்சு அதோட நவுற இடத்த வச்சு டைமிங்கை கணக்கிட்டு இன்னமும் நிறைய கேலண்டர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பல நாட்களில். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போனாங்கனாக்கா, அந்த காலத்தில் புராண காலத்தில் பார்த்திங்கனாக்கா 5000 வருஷத்துக்கு முன்னாடி மொஹெஞ்சதாரோ காலகட்டத்தில் எல்லா செங்கல் பிரிக்ஸ், அதாவது எல்லா செங்கலோட சைஸு பார்த்திங்கனாக்கா அளவு பார்த்திங்கனாக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஊரில், மொஹெஞ்சதாரோங்கிற ஊரில். அது என்னென்னா அதோட லென்த்து நீளம், பிரெத்து அகலம், வித்து அதோட சைஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செங்கலோட சைஸ் பார்த்திங்கனாக்கா 4:2:1 ரேஷியோவில் இதோ ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. யார்? மொஹெஞ்சதாரோ ஏரியாவில் இருந்த ஆட்கள் இதோ ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தாங்க. அடுத்த பேராகிராஃப். Similarly, around 2400 years ago, during the Chandragupta Maurya period, there was a well-defined system of weight and measures. The government at that time ensured that everybody used the same weight and measurement. According to this system, the smallest unit of length was 1 parmanu. Small length were measured in anguls. For long distance, yojans was used. 1 yojans is roughly equal to 10 kilometers. Okay. 5000 வருஷத்துக்கு முன்னாடி மொஹெஞ்சதாரோ இப்படி பண்ணாங்களா, செங்கல் எல்லாம் ஒரே மாதிரி வச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா 2400 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரகுப்தா மௌரியா வந்து அவங்களோட காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கனாக்கா ஒரு ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டமை, அளவுகோலான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது என்னென்னா, அந்த காலகட்டத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து எல்லோரும் வெயிட்டு வந்து ஒரே மாதிரி அளக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன யூனிட் லென்த்து, சின்ன நீளத்தை வந்து ஒரு பர்மானு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நான் சின்ன நீளம், அதாவது ஒரு அடின்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்.
சின்ன நீளம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதை ஒரு அங்குலம்னு சொன்னாங்க. சரிங்களா, அடி கிடையாது, ஒரு அங்குலம். ஸ்மால் லென்த் ஒரு மெஷர்ட் ஆஸ் அங்குல்ஸ்ன்னு சொல்லிட்டுருந்தாங்க, அது நம்ம அங்குலம்னு சொல்கிறோம். சரிங்களா. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸு, நீளமான டிஸ்டன்ஸுக்கு அவங்க யோஜன்னு யூஸ் பண்ணாங்க. ஸ்மாலுக்கு என்ன அங்குல்ஸு, லாங்குக்கு யோஜன். அதாவது ஒரு யோஜன்னா 10 கிலோமீட்டர்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சந்திரகுப்தா மௌரியா 2400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணார். இப்போ நமக்கு பார்த்திங்கனாக்கா கீழே இப்போ கொடுத்துருக்காங்க எந்தெந்த காலகட்டத்தில், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் இந்த பீரியட் ஆஃப் சந்திரகுப்தா மௌரியா. இந்த சந்திரகுப்தா மௌரியா அவங்களோட காலகட்டத்தில், அதாவது 2400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் அவர் எந்தெந்த மாதிரி அளவுகளோ யூஸ் பண்ணாருங்கிறது ஒரு இதில் காலமாக போட்டிருக்காங்க. வாங்க அது பார்க்கலாம். 8 பரமானுஸ் இஸ் கோஸ் டு 1 ராஜாக்கன், அதாவது டஸ்ட் பார்ட்டிகல் ஃப்ரம் த வீல் ஆஃப் த சேரியட். அதாவது 8 பர்மானுஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு ராஜாக்கனை தான் 8 பர்மானுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ராஜாக்கன்னுங்கிறது எதுவும் கிடையாது, அவங்களோட தேரோட, இல்லை தேருன்னு சொல்லலாம், இல்லாட்டி அவங்க போயிட்டு வர அந்த குதிரை வண்டி இருக்குல்ல, அதோட சேரியட், அதோட வீட்டில் இருக்கிற டஸ்ட்டு, அதோட வெயிட்டை தான் ஒரு ராஜாக்கன்னு சொன்னாங்க. அதுதான் 8 பர்மானுஸ். அப்புறம் 8 ராஜாக்கன்ஸ்னால் என்னென்னா, ஒரு லிக்ஷானா எக் ஆஃப் லைஸ். ஸோ எக் ஆஃப் லைஸ்னால் ஒரு குட்டியூண்டு பூச்சியோட முட்டை, அதுதான் எக் ஆஃப் லைஸ். ஸோ 8 ராஜாக்கன்ஸ்னால் 1 லிக்ஷாங்க. அப்போ 8 லிக்ஷானா எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க, ஒரு யூகா மத்தியா. 8 யூகா மத்தியாஸ்னால் எவ்வளோனாக்கா ஒரு யவமத்தியா. 8 யவமத்தியானா என்னன்னா ஒரு அங்குல். 8 அங்குல்னா என்னன்னாக்கா ஒரு தனுஷ் முஷ்டி. ஸோ இந்த மாதிரி அளவுகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்க. யார்? சந்திரகுப்தா மௌரிய காலத்தில். இது எங்கேருந்து இந்த ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்கனாக்கா கௌட்டில்யாஸ் அஷ்டசாஸ்திராங்கிற புக்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ். சரிங்களா, ரைட். இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப். த இந்தியன் மெடிசன் சிஸ்டம் ஆயுர்வேதா ஆல்சோ ஹேட் well-defined units for the measurement of the mass and the volume. The measurement system was strongly followed to ensure the proper quantity of medicine for particular diseases. அதோட நம்ம இந்தியனோட மெடிசன் எது? ஆயுர்வேதா. இந்த ஆயுர்வேதாலையும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்ல, அந்த காலத்துலேயே ரொம்ப நல்ல வகையான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க மாசு வால்யூமுக்காக. அதே டைம் பார்த்திங்கனாக்கா இது ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணாங்க. இந்த இது ஆயுர்வேதா ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டான குவான்டிட்டியில் கொடுக்கணும் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மருந்து கரெக்டான குவான்டிட்டியில் அளவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த மாதிரி மருந்து எவ்வளோ அளவில் கொடுக்கணுன்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டாப்பிக்கில் இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம செக்ஷன் பி பாயிண்டில் இந்தியன் மெஷர்மெண்ட் சிஸ்டம் இந்த மெடிவல் பீரியட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அன்டில் தென் நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. 300 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அது இல்லாமல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுங்க எடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அவங்க மூலமாக தான் சீக்கிரமாக வீடியோஸ்லாம் என்னால் போட முடியுது, அப்லோட் பண்ண முடியுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்ஜெக்டையும் இந்த வருஷத்துல கவர் பண்ண பார்க்குறோம். அன்டில் தென் ஆல் தி பெஸ்ட். அவாய்ட் கைட்ஸ். நல்லா புரிஞ்சு படிங்க.